இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தை உலுக்கிய கொடூரம் 5 ஆண்டு கால கண்ணீர் கதை. 2020ஆம் ஆண்டு இதே மாதத்தில் ஜூன் 19 காக்க வேண்டிய காவல்துறையே பெருங்கொடுமையை இழைத்தது. தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் தந்தை மற்றும் மகன் இரட்டை கொலையை இன்று வரை யாராலும் மறக்க முடியாது. இந்த வழக்கில் 10 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டாலும் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. கண்ணீர் கடலில் மூழ்கி போன ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தினரை என்ன சொல்லி தேட்டுவது? பெற்ற மகளை அடித்து கொன்ற கொடூர தந்தை. மகாராஷ்டிராவில் பெற்ற மகளை தந்தையை அடித்து கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. +2 மாணவி சாதனா 17 வயது நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்துள்ளார். அதற்கான மாதிரி தேர்வில் குறைவாக மார்க் எடுத்ததால் ஆசிரியரான அவரது தந்தை போன்ஸ்லே ஆத்திரத்தில் பிரம்பால் தாக்கியுள்ளார். இதில் தலையில் காயமடைந்த மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். மார்க் வேண்டுமா, மகள் வேண்டுமா? பெற்றோர்களே சிந்தியுங்கள். விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி. இபிஎஸ் மெகா பிளான். தமிழ்நாடு அரசியலில் புதிதாக தேர்தலை சந்திக்கும் விஜயின் நகர்வு எப்படி இருக்கும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர். ஆந்திரா அரசியலில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆன ஃபார்முலாவை தமிழகத்தில் அவர் செய்ய வீறுப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. துணை முதலமைச்சர் பதவி நிபந்தனையுடன் அதிமுக கூட்டணியில் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. திருமாவளவனையும் இதே பாண்டியில் இழுக்க அதிமுக முயற்சிக்கிடலாம்.